வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் தாக்குதல் நடத்தும் தூரத்திற்கு அமெரிக்கா அதிக ராணுவ சொத்துக்களை நகர்த்தி வருவதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் டெஹ்ரான் வாஷிங்டனை அந்த ராணுவ நகர்வுகளுக்கு எதிராக எச்சரிக்க முற்படுகிறது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாஃப் சர்வதேச குட்ஸ் தினத்தில் டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தி அமெரிக்காவை எச்சரித்தார். அவர் இஸ்லாமிய ஈரானிய குடியரசை அச்சுறுத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் அமெரிக்க தளங்களும் பாதுகாப்பற்றதாகிவிடும் என்று முகமது பாகர் காலிபாஃப் கூறினார். இது வளைகுடா நாடுகள், ஈராக் மற்றும் ஒருவேளை சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு தெளிவான அச்சுறுத்தலாகும். குவைத், கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா ராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. ஈராக்கில் உள்ள ஆசாத் ராணுவ தளத்திலும் வடக்கு ஈராக்கிலும் கிழக்கு சிரியாவிலும் பல சிறு தளங்களிலும் அமெரிக்கா படைகளை வைத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ அச்சுறுத்தல்களை மேற்கொண்டால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் பாதுகாப்பற்றதாகிவிடும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் கூறியிருப்பது ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் அல்லது வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்கக்கூடும் என்பதையும் குறிக்கிறது. இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியாவுக்கு குறைந்தது 4 B-2 கனமான குண்டுவீச்சு விமானங்களையாவது அமெரிக்கா நகர்த்திக் கொண்டதாக சமீப கால தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரந்த பிரதேசத்தில் பெரிய தாக்குதல்களை நடத்த கனமான குண்டுவீச்சு விமானங்கள் தேவை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எழுதிய கடிதத்தையும் காலிபாஃப் தமது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். காலிபாஃப் அமெரிக்க அச்சுறுத்தல்கள் போருக்கு ஒரு சாத்தியமான முன்னோடி என்று பேசினார். கடிதத்தில் அமெரிக்காவின் அணுகுமுறை ஒரு கொடுமைப்படுத்தும் பாணியில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இஸ்லாமிய ஈரானிய குடியரசை கொடுமைப்படுத்தவோ ஏமாற்றவோ முடியாது என்று பேசினார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு எதிராகவும் எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானிய ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சரும் பேச்சுவார்த்தையில் அதிக ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிகிறது. ட்ரம்ப் ஈரானியர்களுக்கு முடிவு செய்ய சுமார் 60 நாட்கள் அவகாசம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பொருள் ஈரானியர்கள் மே மாத இறுதிக்குள் முடிவெடுக்க வேண்டும். முடிவு எடுக்காவிட்டால் என்ன செய்வோம் என்று காட்டுவதற்கு 4 B-2 கனமான குண்டுவீச்சு விமானங்களை அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியாவுக்கு அனுப்பி எச்சரித்திருக்கலாம். காலிபாஃப் இஸ்ரேலையும் கடுமையாக சாடினார். மனித குலத்தையும் ஒடுக்குவதன் மூலம் இஸ்ரேலிய மேலாதிக்க அமைப்பு தப்பி பிழைத்துள்ளது. மேலும் சியோனிச ஆட்சி உண்மையில் அமெரிக்காவின் கிரிமினல் எந்திரம் என்று சபாநாயகர் கூறியதாக ஈரானிய அரசு ஊடகம் IRNA குறிப்பிட்டுள்ளது. ஹெஸ்போல்லாவுக்கு ஆதரவை காட்ட ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நடந்தபோது பெய்ரூட்டுக்கு நேரில் சென்ற விதத்தில் காலிபாஃப் முன்பு செய்திகளில் அடிபட்டார். அமெரிக்காவின் ஆதரவின்றி இஸ்ரேல் ஒரு வாரத்திற்கு உயிர் பிழைத்திருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். ரமலானின் கடைசி பகுதியில் வரும் குட்ஸ் தினத்தை ஈரான் தமது முக்கிய அறிவித்தல்களுக்கு பயன்படுத்துகிறது. குட்ஸ் தின அறிவிப்புகள் ஈரானிய மக்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்ப்பதற்கும் வெறுப்பதற்கும் முயற்சிக்கிறது. இந்த ஆண்டு ஈரான், சிரியா மற்றும் பிற இடங்களில் செல்வாக்கு இழந்ததால் அது மிகவும் முடக்கப்பட்டது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாக டெஹ்ரான் கூறுகிறது என்று IRNA சனிக்கிழமை தமது ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீதான இஸ்ரேலின் சமீபகால ராணுவ தாக்குதல்களை டெஹ்ரான் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சியோனிச ஆட்சிக்கும் லெபனான் எதிர்ப்பு இயக்கமான ஹெஸ்போல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாக கூறியது. ஹெஸ்போல்லா கடந்த காலத்தை விட இப்போது மிகவும் பலவீனமாக இருந்தாலும் ஈரான் இன்னமும் ஹெஸ்போல்லாவை ஆதரிக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்ட விரும்புகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் ஹெஸ்போல்லா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமீபகால ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பெய்ரூட்டை தாக்கியது. மேலும் இஸ்ரேல் கடந்த வாரம் ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனானில் மற்ற நகரங்களிலும் தாக்குதல்களை நடத்தியது. தாக்குதல்களுக்கான இஸ்ரேலின் நியாயப்படுத்தல்களை ஆதாரமற்றது என்று நிராகரித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் காசா முதல் லெபனான் மற்றும் சிரியா வரையிலான பிராந்தியத்தில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான மீறல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக IRNA குறிப்பிட்டது. இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அமெரிக்காவின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல்களின் கீழ் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்று கூறினார். அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் ராஜதந்திரத்தில் ஈடுபடவும் ஈரான் தயாராக உள்ளது என்பதை அவர் தெரிவித்தார். அவர் குட்ஸ் தினத்தன்று ஈரானில் அல் ஆலம் ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்தார். அந்த நேர்காணலில் அவர் ஈரானிய மக்களிடம் அச்சுறுத்தல் மொழியுடன் பேசும் எவரும் அதே பதிலடியை பெறுவார்கள் என்று அராக்சி கூறினார். அமெரிக்க அச்சுறுத்தல்களை நடைமுறையில் செயல்படுத்துவது அமெரிக்காவால் முடியுமா என்று அராக்சி சந்தேகம் தெரிவித்தார்.
அச்சுறுத்தல்கள் மற்றும் ராஜதந்திரம் ஆகிய இரண்டிற்கும் நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறினார். ஈரானின் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் கசம் கரிபபாடி ஈரானுக்கும் 3 ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே ஜெனீவாவில் நிபுணத்துவ அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அறிவித்தார். அணுசக்தி விவகாரம் மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாக 4 நாடுகளுக்கிடையே சிறப்பு மற்றும் தொழில்நுட்ப பேச்சுக்கள் வியாழக்கிழமை ஜெனீவாவின் நிபுணர் மட்டத்தில் நடைபெற்றதாக அவர் சமூக வலைதளம் எக்ஸில் எழுதினார். மறுபக்கத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்பொல்லாவும் குட்ஸ் தின அறிவிப்பை வெளியிட்டது. நேற்று சனிக்கிழமை மாலை ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் நயம் ஹாசிம் லெபனான் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹெஸ்பொல்லா முழுமையாக கடைபிடித்துள்ளது என்றும் இஸ்ரேல் அவ்வாறு செய்யவில்லை என்றும் கூறினார். யுத்தத்தின் மூலம் அடைய தவறியவற்றை பெறுவதற்கு இஸ்ரேல் முயல்கின்ற அரசியல் பாதைகளையோ அல்லது வன்முறை நிலையையோ ஹெஸ்பொல்லாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். லெபனான் அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். லெபனானில் மக்கள் எதிர்ப்பு மற்றும் உள் ஒற்றுமை இருக்கும் வரை இஸ்ரேல் அதன் இலக்குகளை அடைய முடியாது, காசிம் கூறினார். லெபனானில் இஸ்ரேலிய எதிரியின் நடவடிக்கைகளுக்கு நாம் ஒரு குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு சக்தியாக மாறிவிட்டோம். ஏமனில் இஸ்ரேலிய மோதலுக்கு ஒரு தரமான எதிர்ப்பு கூடுதலாக உள்ளது. ஈராக்கில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆணவத்தை எதிர்ப்பதில் குறிப்பிடத்தக்க திறன் உள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து குழுக்களும் தொடர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் என்றும் அவர் கூறினார். ஆனால் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களுக்கு ஹெஸ்பொல்லா பதிலடி கொடுக்கும் என்று அவர் கூறவில்லை. பதிலடி கொடுக்கவும் இல்லை. இது ஹெஸ்பொல்லாவின் தற்போதைய பலவீன நிலையை மிக தெளிவாக காட்டுகிறது. குட்ஸ் தினம் என்பது மரியாதைக்குரிய நாள், பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நாள், அதன் விடுதலைக்கான ஒரு நாள் என்று காசிம் தனது தொலைக்காட்சி உரையை முடித்தார். நவம்பரில் ஹெஸ்பொல்லாவுடன் போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் பெய்ரூட்டில் தனது முதல் பெரிய தாக்குதலை நடத்தியது. அதே நேரத்தில் ஐடிஎஃப் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஹெஸ்பொல்லாவின் போர் நிறுத்த மீறல்களை காரணம் காட்டி சிறு சிறு தாக்குதல்களை நடத்தியது. பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட பெரிய விமான தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேல் தனது எந்த ஒரு சமூகத்தின் மீதும் எந்த தாக்குதலையும் அனுமதிக்காது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது லெபனானின் புதிய ஜதார்த்தத்தை இனமும் உள்வாங்காத எவரும் இன்று எங்கள் உறுதிப்பாட்டின் மற்றொரு உதாரணத்தை விமான தாக்குதல் மூலம் பெற்றனர். சமன்பாடு மாறிவிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன் இருந்தது திரும்ப வராது. எங்கள் நகரங்கள் மீது எந்த தீயையும் ஒரு துளி கூட அனுமதிக்க மாட்டோம். இஸ்ரேலிய அரசுக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக லெபனானில் எங்கும் தாக்குதல் செய்வோம். வடக்கில் உள்ள எங்கள் குடியிருப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை உறுதி செய்வோம் என்று பிரதமர் கூறினார். லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் ராக்கெட்களை ஏவியதற்கு ஹெஸ்பொல்லா உட்பட யாரும் இன்று வரை அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரவில்லை.